ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் சாப்டர் 1லேருந்து 6 வரைக்கும், அதாவது இது மேக்ஸிமம் குவார்ட்லி எக்ஸாம் போர்ஷன்ஸாக இருக்கும். இதுதான் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இது குவார்ட்லி எக்ஸாமுடைய மாடல் கொஷின் பேப்பர் தான். 3 hours இதை நீங்கள் எழுதலாம். டோட்டலாக 70 மார்க்குக்கு இருக்குது. மீதி 30 மார்க்கு ப்ராக்டிக்கலில் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 4 ரோமன்ஸ். ஃபஸ்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா சூஸ் கொடுத்துருக்காங்க. 15 சூஸ் இருக்குது. ஸோ 15ஐயும் நீங்கள் அட்டன் பண்ணும். இது எம்சிக்யூ டைப் தான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோமன் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 கொஷின்ஸ் இருக்குது. அதில் எனி 6 தான். ஓகேவா, எனி 6 தான். அதில் 20th கொஷின் வந்துட்டு கம்பல்சரி. ஏன்னா 20th கொஷின் பாருங்கள், அது ஒரு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொஷின்ஸில் தான் இருக்கும். கண்டிப்பாக நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸில் விடாமல் படிங்க. இது மாடல் கொஷின் பேப்பர் தான். ஓகேவா, இதில் இருக்கிறதெல்லாம் முக்கியமாக மெயினாக படிச்சுக்கோங்க. அண்ட் 3rd சாப்டரில் ஆம்பேர் சர்க்யூட்டல் லா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, இதில் இந்த இயர் ரெடியூஸ்டு சிலபஸும் இருக்கும். அதில் இருந்தும் சில கொஷின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம். ஈக்வி பொட்டென்ஷியல் சர்ஃபேஸ், அடுத்து 17th கொஷின் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங், அடுத்து வாட் இஸ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. இந்த கொஷின் டெலீட்டட் சிலபஸ்லேருந்து எடுக்கப்பட்டது தான். ஸோ இதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிக்கோங்க. இது இல்லைனாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் விடாமல் படிச்சுக்கோங்க. அண்டு 6th சாப்டர் பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் அண்ட் லாஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷனும் படிச்சுக்கோங்க. 2 லா தான். அடுத்து பிரின்சிபல் ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. லைட் ஃபாலோஸ் இட்ஸ் எக்ஸாக்ட்லி இட்ஸ் சேம் பாத் when its direction of travel is reversed. அவ்வளோதான், எழுத போகிறதே 2 லைன் தான். ஓகேவா, இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. அடுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஃப்ரெனாஃபஸ் லைன், இது வந்துட்டு சாப்டர் நம்பர் 5ல் இருக்கும். இதுவும் இம்பார்ட்டண்டானது தான். அடுத்து 3rd ரோமன் பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ். இதில் டோட்டலாக 7 கொஷின்ஸ் இருக்குது. அதில் 6 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். அண்டு 27th கொஷின் வந்துட்டு கம்பல்சரி. இதில் பார்த்தீங்கன்னா 26th கொஷின் ஃபஸ்ட் லெசன்லேருந்து வந்திருக்கும். டிரைவ் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த டார்க் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பை டைபோல் டியூ டு அ யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது அடிக்கடி ரிப்பீட்டட் 3 மார்க் கொஷின். ஓகேவா, ரிப்பீட்டட் போர்ட் 3 மார்க் கொஷின். கண்டிப்பாக அதை படிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அடுத்து 27th கொஷின் பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீபெக் எஃபெக்ட். இப்போது இந்த சீபெக் எஃபெக்ட் பற்றி கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா சீபெக் எஃபெக்ட்னா என்ன, அடுத்து தான் அதோட அப்ளிகேஷன்ஸ் எழுதணும். அதை பற்றி கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் டேரெக்டாக எழுதிக்கலாம். ஓகே, இப்போது இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் படிச்சுக்கணும். இது 2nd சாப்டரில் இருக்குது. சீபெக் எஃபெக்ட், டாம்சன் எஃபெக்ட், அடுத்து பெல்டியர் எஃபெக்ட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த 3 அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக் எஃபெக்ட், இந்த 4 படிச்சிங்கனாலே அதில் இருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக 3 மார்க்கில் வந்துடும். அண்ட் 28th கொஷின் டிஃபைன் இண்டக்டிவ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கிவ் தேர் யூனிட்ஸ். எது படித்தாலும் நீங்கள் அதோட எஸ்ஐ யூனிட்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதோட சேர்த்து படிச்சுக்கோங்க. புக் பேக்கில் யூனிட் மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும், கொஷினில் கிவ் தேர் யூனிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னாலும், அதுக்கு யூனிட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக யூனிட்டோட சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து 31st கொஷின் பாருங்கள், அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் இன் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கொடுத்துருக்காங்க இல்லையா. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். இது மேக்ஸிமம் 5 மார்க்கில் வரும். அப்படி 5 மார்க்கில் வரலனா 3 மார்க்கில் கேட்பாங்க. கண்டிப்பாக எதுலையாவது வரும். 2nd சாப்டர் பார்த்தீங்கன்னா இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, அடுத்து கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரூல் இருக்கும். அது 2 மார்க்கில் கேட்டாலும் நீங்கள் எழுதிக்கலாம், 3 மார்க்கில் கேட்டாலும் எழுதிக்கலாம், 5 மார்க்கில் கேட்டாலும் எழுதிக்கலாம். ஸோ அது தரவாக படிங்க. ஒரே ஒரு பேஜ் தான் இருக்கும், வித் டயக்ராம் படிங்க. அது டஃப்பாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். அடுத்து 32nd கொஷின் பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர். இதுவும் ரிப்பீட்டட் போர்டு 3 மார்க் கொஷின். அடிக்கடி இந்த லெசனில் இருந்து 6th சாப்டர்லேருந்து எடுத்தாலே இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. வித் அந்த ஸ்பெரிக்கல் மிரரும் நீங்கள் வரைஞ்சி நீட்டாக டயக்ராம் போடணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்பெரிக்கல் மிரர் வரையும் போது இன்சிடென்ட் ரே, ரிஃப்ளெக்டட் ரே, இது 2க்குமே ஏரோ மார்க்ஸ் கம்பல்சரி. ஏரோ மார்க்ஸை மறக்காமல் போடுங்க. அடுத்து 33rd கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா வேரியஸ் எனர்ஜி லாஸஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர். இதுவும் ஒரு 3 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின்.
4th சாப்டரில் பார்த்தீங்கன்னா இது இருக்கும். எனர்ஜி லாஸஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் இது கேட்பாங்க. இல்லைனா டீட்டெயிலில் ஒர்க்கிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் இது ஒரு புக் பேக் கொஷினாகவும் இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் புக்கின்ஸ் எல்லாம் படிக்கவே தேவையில்லை. புக் பேக்லேயே என்னென்ன புக்கில் இருக்கோ அது எல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ புக் பேக்கை தரவாக படிங்க. அதுலேருந்து மட்டும்தான் கொஷின்ஸ் வரும். மேபி 1 மார்க்ஸில் மட்டும்தான் there may be a chance of taking from numerical problems. அது வந்துட்டு நம்ம புக் பேக்லேயே கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் இருக்கிறத தரவாக படிச்சிங்கனாலே அந்த மாடலில் வந்தால் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். அடுத்து 4th ரோமன் பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின் 5 மார்க் கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எய்தர் ஆர் சாய்ஸில் தான் இருக்குது. 34th கொஷினில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட் லெசன்லேருந்து இருக்கும், ஆப்ஷன் பி 5th லெசன்லேருந்து இருக்கும். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா 34th கொஷின் பாருங்கள். ஏ ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்டைன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் ஆன ஆக்சியல் லைன் ஆஃப் அ எலக்ட்ரிக் டைபோல். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு 2 தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா புக் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் லைனும் கேட்டிருப்பாங்க. இது ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கும். ஆக்சியல் லைனும் கேட்டிருப்பாங்க, ஈக்குவட்டோரியல் பிளேனும் கேட்டிருப்பாங்க. ஓகேவா, ரெண்டுமே இருக்கும் ஒரே கொஷினில். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஆக்சியல் லைன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அப்போது அதை மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும். ஃபஸ்ட்டு சாப்டரில் இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின், ரிப்பீட்டட் போர்ட் கொஷின். ஓகேவா, அண்டு ஆக்சியல் ஈக்குவட்டோரியல் படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று ஃபஸ்ட் லெசனில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் எது அப்படின்னா வான் டி கிராஃப் ஜென்ரேட்டர். இந்த 2ல் தான் ஏதாச்சும் ஒன்று வரும். அடுத்து பி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், எக்ஸ்பிளைன் இட்ஸ் டைப்ஸ். இது வந்துட்டு லெசன் நம்பர் 5ல் இருக்குது. இது ஒரு புக் பேக் கொஷினும் கூட. அதே மாதிரி புக் பேக்கில் இன்னொரு கொஷினும் இருக்கும் இது ரிலேட்டடாக. அடுத்து அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணி அதோட டைப்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டுமே தரவாக படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக 3 மார்க் கொஷின் ஒன்று வந்துடும். இது மேபி 3 மார்க்கில் வரதான் அதிக சான்சஸ் இருக்குது. இதில் 5 மார்க்கில் இருக்குது. அடுத்து 35th கொஷின் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் எக்ஸ்பிளைன் கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா 3 கொஷின் தான் 5 மார்க்கில் திருப்பி வரும். ஒன்று கிர்ச்சாஃப்ஸ் ரூல். ஓகேவா, அதில் 2 ரூல் இருக்கும். ஃபஸ்ட் ரூல், செகண்ட் ரூல், கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல். ரெண்டுமே தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்னென்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் ஓம்ஸ் லா. கரண்ட் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு புக் பேக் கொஷினில் இருக்கும். மேபி ஃபஸ்ட்டு கொஷின். ஓகேவா, அது வந்துட்டு நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க. இந்த 3 கொஷின் படித்தாலே எது வந்தாலும் நீங்கள் எழுதிடலாம். கிர்ச்சாஃப்ஸ் ரூல்ஸு, அடுத்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜு, அது மேபி 5 மார்க்கில் தான் கேட்பாங்க. இதில் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்க. எத்தனை மார்க் கேட்டிருக்காங்களோ பாயிண்ட்ஸை ரெடியூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக தான் எழுதணும். 5 மார்க்கில் கேட்டாலும் சரி, 3 மார்க்கில் கேட்டாலும் சரி. அடுத்து செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த 3 கொஷின் தான் 5 மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. பி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதான் மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. இது புக் பேக் கொஷின் தான். அடுத்து 36th கொஷின் பாருங்கள். இது 3rd லெசனில் இருக்குது. ஆப்ஷன் ஏ வந்துட்டு 3rd லெசனில் இருக்குது. deduce the relation for magnetic induction at a point due to an infinitely long straight conductor carrying current கொடுத்துருக்காங்களா. இதுவும் 3rd லெசனில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க். 5 மார்க்கில் வரலன்னா கண்டிப்பாக 3 மார்க்லையாவது வந்துடும். ஓகேவா, இன்ஃபைனைட்லி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் கேரிங் கரண்ட். இந்த கொஷினையும் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்ஸ்க்கு ஃபஸ்ட்டு 5 சாப்டர் புக் பேக் ஆன்சர்ஸ் போட்டாச்சு. அதையும் போய் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், புக் பேக் நீங்கள் மார்க் பண்ணல அப்படின்னா. ஓகேவா, அடுத்து பி ஆப்ஷன் பாருங்கள். ரைட் டவுன் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 3 மார்க்லேயும் கேட்கலாம், இல்லை 5 மார்க்லேயும் கேட்கலாம். அண்ட் அதில் ஒரு டயக்ராம் கூட இருக்கும். ஆசிலேட்டிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டர், ஆசிலேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர், அடுத்து ப்ரொபகேஷன் வெக்டர் இருக்கும். அந்த டயக்ராமும் சேர்த்து போடணும். 5th லெசன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கொஷின்ஸ் தான் திருப்பி 5 மார்க்கில் கேட்டுட்டு. மேக்ஸ்வெல்லோட 4 ஈக்குவேஷன் அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அது ரிப்பீட்டட் போர்ட் கொஷின். அண்ட் அது இல்லை அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கேட்கலாம். ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அது கேட்கலாம். இல்லைனா மேபி 5 மார்க்கில் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் இட்ஸ் டைப்ஸு, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் இட்ஸ் டைப்ஸ்.
இதை தவிர வேறு எந்த 5 மார்க்கும் அந்த லெசன்லேருந்து வரவே வராது. இதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும். 3 மார்க்லனாலும் சரி 5 மார்க்லனாலும் சரி இதை மட்டும் படித்தாலே போதும். 37th question பாருங்கள். ஏ ஆப்ஷன் RLC circuit. Derive an expression for phase angle between the applied voltage and current in series RLC circuit. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். இது 4th சாப்டரில் இருக்கும். 4th சாப்டரில் எனர்ஜி லாஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அடுத்து ஒர்க்கிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் அனதர் இம்பார்ட்டண்ட் RLC சர்க்யூட் இதில் கேட்டிருக்காங்க இல்லையா. இது 3 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எனர்ஜி லாஸஸ் 3 மார்க்கில் தான் வரும். டிரான்ஸ்ஃபார்மரோட எனர்ஜி லாஸஸ் 3 மார்க்கில் தான் வரும். அடுத்தது ரெடியூஸ் சிலபஸ். அடுத்து 38th கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்கிரைப் த ஃபிசியூஸ் மெத்தட் டு டிட்டர்மைன் ஸ்பீட் ஆஃப் லைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இன் 6th சாப்டர். ஃபிசியூஸ் மெத்தட், ஓகேவா. ஸ்பீட் ஆஃப் லைட்டு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க இல்லையா ஃபிசியோ, அவங்களோட மெத்தட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. அதில் ஒரு ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலாவுக்கு கீழே வியோட வேல்யூ கொடுத்துருப்பாங்க. 2.99729 ஐ திங்க் மீட்டர் பர் செகண்ட் அது கொடுத்துருப்பாங்க. அதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அடுத்து பி ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அப்படியே இந்த ஈக்குவேஷன் ஃபார் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் ஆர் ஸ்னெல்ஸ் விண்டோ. இதுவும் அந்த சாப்டரில் ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின். அண்ட் அந்த சாப்டரில் இன்னும் முக்கியமான 5 மார்க் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அது. அண்ட் மிரர் ஈக்குவேஷன் ஆல்சோ அதில் இம்பார்ட்டன்ட் கொஷின். மிரர் ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ரிலேஷன் பிட்வீன் எஃப் அண்ட் ஆர் ரிப்பீட்டட் 3 மார்க் கொஷின். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபிசியூஸ் மெத்தடில் டயக்ராமும் கம்பல்சரி. டயக்ராம் கம்பல்சரி. அடுத்து அதில் வர டெரிவேஷனும் கம்பல்சரி. இந்த மாதிரி லெசன் பை லெசனாக இம்பார்ட்டண்டான 5 மார்க் மட்டும் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி நீங்கள் குவார்ட்லியில் ஸ்கோர் பண்ணலாம். 1 மார்க் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. புக் பேக்கு இப்போதைக்கு நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 15 1 மார்க்ஸையும் ஒரு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சாப்டர் வைஸ் அப்லோட் பண்ணலாமான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.